வணக்கம். பொதுவா நம்ம நர்சரிலேருந்து செடிகள் வாங்குறோம்னாக்க, அந்த செடிகளை எப்படி தொட்டிகளில் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் தொட்டியோ இல்லைனா ஏதோ ஒரு கண்டெய்னர் உங்கள் வீட்டில் இருக்குன்னா, பிளாஸ்டிக் தொட்டினா அதிலே உங்களுக்கு ஹோல்ஸ் வரும். ஆனால் ஒரு கண்டெய்னராக இருந்தால் நீங்கள் தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு இரும்பு பைப் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப கட்டாயம். ஏன்னு கேட்டால், இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து வடியணும், ட்ராப் ஆகணும். அப்போ தான் செடி நல்லா க்ரோத் ஆகும். பொதுவாக அந்த தொட்டியில் வளர்க்குற செடிகள் எல்லாமே தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகிடும். அது செடிகள் டேமேஜ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஹோல்ஸ் மேலே ஹோல்ஸை ஓப்பன் விட்டாலும் எல்லா தண்ணியுமே வெளியே போயிடும், செடி க்ரோத் ஆகாது. அதுக்காக வந்து கீழே கருங்கல் போடலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முக்கால் ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது போடலாம். சில இதுமாதிரி கிளே பால் கிடைக்குது, இதை கூட நம்ம அடியில் ஃபில் பண்ணிக்கலாம். இதேமாதிரி ஜல்லியோ இல்லைன்னா கிளே பாலும் போடும்போது இதில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் வந்து கீழே ட்ரை ஆகி வெளியே போயிடும். இப்போ நம்ம நர்சரியில் இது மாதிரி மண் கலவை சேல் பண்ணுறோம். அதாவது 7 வகையான உரங்கள், அதாவது செம்மண், தேங்காய் நார், வெர்மி கம்போஸ்ட்டு, உயிர் உரங்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவை வந்து நம்ம சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி கலவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை தொட்டி, அதாவது இந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடியோட ஹைட்டுக்கு செடி உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அடியில் முதல்ல மண்ணை போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மண்ணை கொஞ்சம் விலக்கிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கவர் வந்து உள்ளே போகணும், அதுக்காக விலக்கிக்கலாம். பவுச் மாதிரி எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரியே காமிங்க, ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியாது. அதனால் இதை கவரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செடியை தனியாக எடுத்துக்கணும். செடியை இது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது இந்த மண் கலவை வந்து உடையக்கூடாது. இப்படி முழுசாக கேக்காக இருக்கணும். அப்படியே இருந்தால் தான் உங்களுக்கு செடி டேமேஜ் ஆகாமல் வரும். இப்போ திருப்பியும் மண் கலவை போட்டுக்கலாம் சுற்றி. இந்த மண் கலவை வந்து நம்ம அடிக்கடி மாற்ற தேவையில்லை. பொதுவாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டியில் இருக்க செடியை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும்னு சொல்லுவாங்க. தேவையில்லை. நீங்கள் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கு தேவையான மண்புழு உரம், இயற்கை உரங்களை மேலே அப்ளை பண்ணும்போது டாப் அப் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த செடிகளை நம்ம தொட்டியில் மாற்றினோன்னா கண்டிப்பாக தண்ணீர் விடணும். அது முதல்ல விடக்கூடிய தண்ணி தொட்டி ஃபுல்லாக மண் நனையிற மாதிரி விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையை பொறுத்து தான் தண்ணி விடணும். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எப்போவுமே நிறையா விடுவாங்க. அது தேவையில்லை. ஈரத்தை பொறுத்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க செடிகளும் தொட்டிகளில் மாற்றும்போது முறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா செடிகள் ரொம்ப சிறப்பாக வளரும். நன்றி, வணக்கம்.